முதல் செய்தியாக மனோன்மணி சுந்தரனார் அந்த யூனிவர்சிட்டியில 32வது பட்டமளிப்பு விழா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. அதுல ஜூன் ஜோசப் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி ஆளுநரிடமிருந்து பட்டத்தை வாங்குவதற்கு பதிலாக எனக்கு அவரிடமிருந்து வாங்குவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வேந்தரிடமிருந்து பட்டமளிப்பு விழா அந்த சான்றிதழை வாங்கியிருக்காங்க. அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசு பொருளாச்சு. திட்டமிட்டு ஆளுநரை அவமானப்படுத்த வேண்டும், ஏன்னா இவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல, அதனால இவர் கையில் இருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பின்னாடி அவங்க யாரு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது திமுக அனுதாபிங்கிறதும் தெரிய வந்தது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? கோர்ட்டு கண்டித்திருக்கிறது, அது பத்தாது, அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த செய்திக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டினுடைய கண்ணோட்டத்துல படிப்புனா என்ன? நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, வித்யா ததாதி வினயம். நீ படிச்சவனா முதல்ல பணிவாக இருக்க கற்றுக்கொண்டால்தான் நீ படிச்சவனாவே அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்லுவார். நம்ம நாட்டு சாத்திரங்களை விட்டுருங்க, விவேகானந்தெல்லாம் விட்டுருங்க, நம்ம வெஸ்டர்ன் கான்செப்டுக்கே போவோம். இப்போ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து நீ என்ன சப்ஜெக்ட்ல நீ ஸ்பெஷலைசேஷன், அது எப்படி கேட்பாங்க? நீங்க என்ன டிசிப்ளின் கேட்கறாங்க இல்லையா? அப்ப நீ படிக்கக்கூடிய படிப்புக்கே என்ன பேர்னா, படிப்பு பெயர் இல்லை, இங்கிலீஷ்லயே டிசிப்ளின். அப்ப ஃபர்ஸ்ட் கம்ஸ் டிசிப்ளின், அப்புறம் தான் படிப்பு. அப்ப அந்த நன்னடத்தைக்கு விரோதமாக செயல்பட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை இந்த பெண்மணி ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால உங்களுடைய அங்க பல்கலைக்கழக படிப்பே அங்கீகாரம் பண்ணக்கூடாது. என்னுடைய கருத்து. குறைஞ்சபட்சம் வித்ஹெல்ட் பண்ணி மன்னிப்பாது கேட்க வச்சிருக்கணும், கண்டனம் பத்தாது. இது என்னுடைய கருத்து. இதே போல பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நீங்க சொன்னீங்க அதன் பின்னணியில் இது அவருடைய குரல் அல்ல, திமுக கட்சியுடைய குரலைத்தான் அவர் இவர் மூலமாக பேச வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்க அழகா சொன்னீங்க. ஆராய்ச்சி பண்ண எல்லாருக்கும் தெரியும். அப்ப பல்கலைக்கழக வளாகத்தை, இந்த கேம்பஸை அரசியல் வளாகமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு திமுக ஒரு தவறான முன்னுதாரணத்தை கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப தப்பு. படிக்கக்கூடிய இடத்துல எதுக்கு அரசியல் கொண்டு வரணும்? இன்னொன்று பாருங்க, தனக்கு யார பிடிக்காதோ அந்த பிடிக்காதவர்களை அவமானப்படுத்தணும். இது ஒரு டிஃபேமேஷன். அவமானப்படுத்தி இருக்கிறார். இவருக்கு சொன்ன உடனே கழுத்து போடணும் கவர்னர், இல்லாட்டி பிடிக்காது. இவர் என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே தீர்ப்பு கொடுக்கணும், அப்பதான் ஜட்ஜி நல்லவர், இல்லாட்டி ஜட்ஜை பிடிக்காது. இவங்க சொல்றபடியெல்லாம் கேட்கக்கூடிய மாதிரி அமலாக்கத்துறை இருக்கணும், இல்லாட்டி ஈடியை பிடிக்காது. ஏதோ பெர்ஷியன் மொழியில இந்த மாதிரி அர்த்தம் இருக்கின்றது சொல்லி பேசுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு நடுநிலை பிறந்தவளா இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இதே பிரச்சனை இது இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். கருணாநிதி ஆட்சி காலத்துல முதல்வராக இருக்கும் போதே பொதுக்கூட்டத்தில் பேசினார், இந்து என்றால் திருடன் என்று இதே பெர்ஷிய மொழியில இருக்கு. சிபிஐ பிடிக்காது. அப்ப இவர்களுக்காக மட்டுமே, இவர்கள் சொல்லுபடியே நடக்கக்கூடியவர்கள் இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும், இல்லாவிட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை திமுக தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இது ரொம்ப தப்பு. நம் நாட்டினுடைய என்ன சொல்றது, கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன், ஒரு நிர்வாக சீர்குலைவையை ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க திமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல ஸ்டாலின் வந்த உடனேயே ஆரம்பத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்றிய அரசு முதல்ல பிரிவினைக்கான விதையை போடுறாங்க. அங்கேயே ஜெய்ஹிந்தை அடுத்து சர்ச்சை எழுப்பினாங்க. அப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் அளிக்கக்கூடிய பிரிவினைவாத மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடித்தளத்தை இந்த ஸ்டாலின் அரசு தொடர்ந்து ஸ்ட்ராங்கா போட்டுக்கொண்டே இருக்கு. ஒவ்வொரு செயலையும் நீங்க பார்க்கணும். அப்போ திரு ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்து மேற்கோள் காட்டி வரது சரியா தான் இருக்கு. சரி, இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது டிஎம்கே இஸ் இட் செல்ஃப் இஸ் டேஞ்சரஸ். அந்த மரத்தில் விளைந்த விஷ விதைகள்லாம் எல்லாமே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இவர்களாம் விஷங்கள், பிரிவினை பேசக்கூடியவர்கள். பாருங்க, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் நேத்திக்கு ஒரு எம்எல்ஏ தூத்துக்குடி விழாத்துக்குள்ள எம்எல்ஏ பையன் ஏன் கோஷம் போட்டார்னா, ஸ்டாலின் கொடுத்த தைரியம். அப்ப ஒரு ஜட்ஜை எடுத்து பேசக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு டீஸ்டபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை
அதற்கு மூல காரணமா இருக்கக்கூடிய முதல்வர் அவரை வாக்குமூலம் கொடுக்கிறார். He is instigating violence. வன்முறையை தூண்டுவதற்கு முதல்வர் காரணமாக இருக்கிறார் என்று பொதுவெளியை சொல்லி இருக்கார். அப்ப எந்த அளவுக்கு பிரிவினைவாதம் தமிழகத்திற்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஒரு அந்த தொடர்ச்சியில இது ஒரு பகுதியா நான் பார்க்கிறேன். அதனால திமுக நீங்கினால்தான் பிரிவினைவாதம் அகலும். நம் நாடு ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிடம் வீழ வேண்டும். அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கிய கருத்தை நான் பார்க்கிறேன்.